ஒரு நாட்டுடைய அரசர் அவர் அரண்மனையுடைய தோட்டக்காரரை பார்த்து, மற்ற நாட்டு அரசர்கள் நம்மளை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு நல்ல பிரம்மாண்டமான மரங்களை வளர்த்து காட்டு அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. இதை கேட்ட தோட்டக்காரர் அரண்மனைக்கு முன்னாடி புதிய விதைகளை விதைக்கிறாரு. தினமும் தண்ணீர் ஊற்றி நல்லபடியாக பராமரிக்கிறாரு. இப்படியே நாட்கள் வாரங்களாகுது, வாரங்கள் மாதங்களாகுது. ஆனால் அரண்மனை வாசலில் ஒரு சின்ன செடி கூட முளைக்கலை. அரசரும் பொறுமையாக காத்துட்ருக்காரு. 1 வருஷம் ஆகியும் ஒரு சின்ன செடி கூட முளைக்காததுனால அரசர் தோட்டக்காரர் மேலே பயங்கரமாக கோவப்படுறாரு. தண்டனையும் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் அங்கே இருந்த போர் வீரர்கள் இதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் அந்த விதைகளுக்கு தண்ணீர் ஊற்றுறதை மட்டும் தோட்டக்காரர் நிறுத்தவே இல்லை. கடைசியாக 5 வருஷத்துக்கு பிறகு அரண்மனை வாசலில் சின்ன சின்ன செடிகள் முளைக்க ஆரம்பிக்குது. அடுத்த 6 வாரங்களில் ஒவ்வொரு மரமும் 100 அடி உயரத்துக்கு வளர்ந்து நிற்குது. அரசர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. தோட்டக்காரர்கிட்ட இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தோட்டக்காரர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அரசே, இதுதான் மூங்கில் மரம். கடந்த 5 வருஷமாக இதோடைய வளர்ச்சி நம்ம கண்ணுக்கு தெரியலை. ஏன்னா இது தன்னுடைய வேரை மண்ணுக்குள்ள ஆழமாக ஊனி தன்னை வலுப்படுத்திக்கிச்சு. அதனால தான் 6 வாரத்தில் 100 அடி வளர்ந்து நிற்குது அப்படின்னு சொன்னார். இதே போல தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்காக ஓடிட்டுருக்கோம். எந்த ஒரு பலனையும் கண்கூட பார்க்க முடியலை அப்படின்னா எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி பெரும்பாலும் சத்தம் இல்லாமல் தான் நடக்கும். பின்வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் தூக்கி போட்டுடுங்க. நான் இன்னும் தோக்கலை அப்படின்னு சத்தம் இல்லாமல் உங்களுடைய வெற்றிக்கான வேர்களை ஊனிட்டுருங்க. வெற்றி நம்முடைய கையில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.